Dear students, welcome back to another video from Effective Biology. In this video, we are going to learn about extra embryonic membrane. கருசூல் புறப்படலங்கள். ஒரு எம்ப்ரியோவை சுற்றி என்னென்ன ஜவ்வு படலம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரையும் பார்த்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. The fetal membranes are also known as extraembryonic membrane. Fetal membrane extraembryonic membrane சொல்கிறோம். During development, fetal membranes are formed from trophoblast. Trophoblast செல்லில் இருந்து தான் இந்த fetal membranes எல்லாமே ஃபார்ம் ஆகுது. Certain extraembryonic membranes developed from embryo which perform various functions during development. இந்த 4 மெம்பரேனும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா எம்ப்ரியோவில் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த எம்ப்ரியோ உலர்ந்து போகாமல் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கும். அதே மாதிரி அதை ஒரு இன்ஜுரியிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் தேவையான உணவுப் பொருட்களை உறிஞ்சி அந்த குழந்தைக்கு கொடுக்கறதுக்கும் தென் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் செய்கிறதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரைன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. The extra embryonic membranes பார்த்தீங்கன்னா 4 types. One is the Yolk Sac, second one is the Amnion, third one is the chorion, fourth one is the allantois. Now we will see one by one. The first one is Amnion. இங்கே நான் டயக்ராமில் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக புரிய வைக்கிறேன். ஃபஸ்ட்டு Amnion. It is formed by development of which are made up of inner ectodome அண்டு அவுட்டர் மீசோடோம். இந்த ஆம்னியான் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு இன்னர் சைடு எக்டோடோம் செல்லாலேயும் தென் அவுட்டர் சைடு மீசோடோம் செல்லாலேயும் செய்யப்பட்டிருக்கு. இட் ப்ரொடக்ட்ஸ் த எம்ப்ரியோ ஃப்ரம் இன்ஜுரி. இதோட மெயின் ஒர்க் என்னென்னா எம்ப்ரியோவை இன்ஜுரியில் இருந்து ப்ரொடக்ட் பண்ணுறது. அண்ட் இட் ப்ரொடக்ட் தி டெவலப்பிங் எம்ப்ரியோ ஃப்ரம் டெசிகேஷன். டெசிகேஷனில் இருந்து இந்த எம்ப்ரியோவை ப்ரொடக்ட் பண்ணும். And it avoid the adhesion of embryo. எம்ப்ரியோ வேறு எங்கேயாவது ஒட்டிக்கிறத அவாய்ட் பண்ணும். ஓகே, ஏன்னா இந்த ஆம்னியான்குள்ளே என்ன இருக்கும்னா ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் என்ன பண்ணுன்னா குழந்தைய ரொம்ப ப்ரொடக்டிவாக அந்த எம்ப்ரியோவை ரொம்ப ப்ரொடக்டிவாக வச்சுருக்கோம். இட் ப்ரொவைட்ஸ் ப்ரொடக்ஷன் எகெயின்ஸ்ட் ஃப்ளூயிட் லாஸ் ஃப்ரம் த எம்ப்ரியோ இட் செல்ஃப் அண்ட் எகெயின்ஸ்ட் டிஷ்யூ அட்கஷன்ஸ். அதே மாதிரி இட் ப்ரொவைட் எ குஷன்ஸ் எகெயின்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜுரி. இது ஒரு மெக்கானிக்கல் இன்ஜுரியில் இருந்து அந்த எம்ப்ரியோவை ப்ரொடக்ட் பண்ணும். இதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடு பேபியை ஒரு குஷன் மாதிரி நல்லா பார்த்துக்கும். த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இஸ் செக்ரிட்டட் பை ட்ரோபோபிளாஸ்ட் அண்ட் எம்ப்ரியோ ஆல்சோ. த ரூஃப் ஆஃப் ஆம்னியாட்டிக் கேவிட்டி இஸ் லைன்டு பை ஆம்னியோஜெனிக் செல்ஸ் அண்ட் இட் ஒன்லி சேஞ்ச் லேட்டர் இன் எ ஆம்னியான். இதுதான் ஒரு ஆம்னியானாக பின்னாடி சேஞ்ச் ஆகும். இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இந்த செகண்ட் பாருங்கள், இது இப்போ இந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, இதுதான் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடு, அதாவது பனிக்குட திரவம். இந்த பனிக்குட திரவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூட்டஸோட செல்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஃபியூட்டஸ் செல்ஸ் ஆர் ப்ரெசண்ட் இன் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடு. இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடை எடுத்து ஆம்னியோசென்டிசிஸ் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டு செய்வாங்க. அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ப்ரீநேட்டல் செக்ஸ் டிட்டர்மினேஷன், ஒரு குழந்தை ஆணா பெண்ணா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இருக்கக்கூடிய செல்ஸை எடுத்து குரோமோசோம் செக் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த டெஸ்ட்டை இப்போ பேன் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டில். தென் கான்ஜெனிட்டல் டிஃபெக்ட்ஸ், ஏதாவது ஜெனட்டிக் டிசார்டர்ஸ், அந்த குழந்தைக்கு டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் இருக்கா, வேறு ஏதாவது ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய செல்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். தென் குரோமோசோமல் டிசார்டர்ஸ், குரோமோசோமில் ஏதாவது டிசார்டர்ஸ் இருக்கா. தென் இன்பார்ன் மெட்டபாலிக் டிசார்டர்ஸ், ஒரு பேபிக்கு ஏதாவது மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் இருக்கா. இந்த மாதிரி நோய்களை பற்றி இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய செல்ஸை எடுத்து நம்ம செக் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். தென் second extra embryonic membrane is known as chorion.
It is formed during development of amnion. Amnion develop ஆகும்போது இந்த கோரியானும் டெவலப் ஆகிடும். It is made up of ectoderm. அவுட்டர் லேயர் வந்து எக்டோடர்மும் இன்னர் லேயர் வந்து மீசோடர்ம் செல்லா லேயராயும் செய்யப்பட்டிருக்கு. It is respiratory in function. இதோட மெயின் ஒர்க் என்னென்னா ரெஸ்பிரேஷனுக்கு வந்து யூஸ் ஆகும். It later stage chorion fuse with allantois and form allantochorion. இது லேட்டராக வந்து என்னாகும் அப்படின்னா allantois கூட வந்து ஜாயிண்ட் ஆகும்போது allantochorion அப்படிங்கிற ஒரு ஜவ்வு படலமாக சேஞ்ச் ஆகும். தென் இந்த யுட்ரஸ் வந்து நமக்கு கிளியராக தெரியும், ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா. தென் அம்பிளிக்கல் கார்டு. இந்த அம்பிளிக்கல் கார்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து என்ன அப்படின்னா தொப்புள் கொடி இல்லையா. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக என்ன இருக்கும் அப்படின்னா blood vessels வந்து அதிகமாக இருக்கும். 3 types ஆஃப் blood vessels இருக்கும். 2 arteries ப்ரெசண்ட்டாக இருக்கும், 1 vein வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இது 12 இருந்து 24 inches வரையும் இருக்கக்கூடியது தான் இந்த umbilical cord. ஒரு நீளமாக ஒரு த்ரெட் மாதிரி இருக்கும். Placenta is connected to the embryo with the help of umbilical cord. ஸோ placenta வந்து எம்ப்ரியோவோட அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா with the help of the umbilical cord தான், which helps in the transport of substance to end from the embryo. கடைசி அந்த எம்ப்ரியோ வந்து வளர்ந்து கடைசியாக அது குழந்தை பிறக்கிற வரைக்கும் வந்து இது ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகக்கூடியதான் இந்த அம்பிளிக்கல் கார்டு. இது மூலமாக தான் எல்லா சப்ஸ்டன்ஸும் வந்து குழந்தைக்கு என்னாகும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஆகும். சரியா. தென் இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த அம்பிளிக்கல் கார்டில் ஸ்டெம் செல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னா என்னது? அன்ஸ்பெஷலைஸ்டு மாஸ் ஆஃப் செல். எந்த ஒரு உறுப்பாகவும் எந்த ஒரு ஆர்கனாகவும் மாறாமல் இருக்கக்கூடிய செல் தான் இந்த ஸ்டெம் செல்ஸ் இல்லையா. இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்பிளிக்கல் கார்டில் அதிகமாக இருக்கும். இந்த ஸ்டெம் செல்லை வச்சு ஃப்யூச்சர் மெடிக்கல் யூஸ்க்கு அந்த குழந்தைக்கு நம்ம வச்சுக்கலாம். ஏதாவது அந்த குழந்தைக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னா, ஏதாவது நோய் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜெனட்டிக் டிசார்டர் இருக்குது, கேன்சர் இருக்குது, இல்லைன்னா வந்து சிக்கிள் செல் அனிமியா இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது டிசீஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த ஸ்டெம் செல்லை வச்சு ஸ்டெம் செல் தெரப்பி மூலமாக அந்த குழந்தைய வந்து க்யூர் பண்ண முடியும். ஸோ இந்த அம்பிளிக்கல் கார்டு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இந்த அம்பிளிக்கல் கார்டில் இருக்கக்கூடிய பிளட்டை வந்து எடுத்து சேவ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த அம்பிளிக்கல் கார்டில் இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்லோட வேல்யூ இப்போ வந்து நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அம்பிளிக்கல் கார்டு பிளட் பேங்க்கு. சரியா. இந்த ஸ்டெம் செல்லை நம்ம இந்தியாவில் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொல்கட்டாவில் 2001 வந்து இந்த பிளட் பேங்க் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இது யாரு கூட சேர்ந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னா அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் பிளட் பேங்க்கு. இவங்க தான் இதை மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ஏஏபிபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசோசியேஷன் தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிளட் பேங்க்கை வந்து மெயின்டைன் பண்ணி ஃப்யூச்சரில் அந்த யாருக்காவது ஏதாவது வந்து ஆர்கன் டெவலப் பண்ணணும், அவங்களுக்கு ஏதாவது ஸ்டெம் செல் தெரப்பி கொடுக்கணும் அப்படின்னா இந்த பிளட் பேங்க் மூலமாக அவங்க அந்த தெரப்பியை வந்து கொடுக்குறாங்க. தென் நெக்ஸ்ட்டு பிளாசென்டா. பிளாசென்டா அப்படிங்கிறது என்னது? தாய் சேய் இணைப்பி திசு இல்லையா. இந்த பிளாசென்டா வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். த பிளாசென்டா இஸ் an organ that develops in uterus during pregnancy. ஒரு ப்ரெக்னன்சி டைமில் வந்து இது யுட்ரஸில் டெவலப் ஆகும். திஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரொவைட் ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸ் டு க்ரோயிங் பேபி, தட் மீன்ஸ் ஃபியூட்டர்ஸ், அண்ட் ரிமூவ்ஸ் வேஸ்ட் ப்ராடக்ட் ஃப்ரம் த பேபிஸ் blood. The placenta attached to the wall of uterus and fetus umbilical cord arising from it. The placenta வந்து ரொம்ப ரொம்ப important is expelled out within 5 to 30 minutes after baby born. இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ இருக்கும். 500 grams வந்து இது இருக்கும். The ratio between placenta weight and birth weight of the newborn is 1:6. இந்த ரேஷியோவில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பிளாசென்டல் வில்லை. பிளாசென்டல் வில்லை இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் கோரியானிக் வில்லை. இதை வந்து கோரியானிக் வில்லைன்னு சொல்லலாம். ஆஃப்டர் த இம்ப்ளான்டேஷன் த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்பியர் அண்ட் த ட்ரோபோபிளாஸ்ட் கால்டு கோரியானிக் வில்லை. த கோரியானிக் வில்லை இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் பிளாசென்டல் வில்லை which are surrounded by the uterine tissue and maternal blood. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டர்னல் blood வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். The chorionic villi and uterine tissue become interdigested with each other
and jointed form a structural and functional unit between developing embryo and maternal body called placenta. Then allantois. Allantois, it developed as a sac-like structure form in the embryo. இது வந்து பார்த்திங்கன்னா just ஒரு sac-like structure. இது எதுக்கு பக்கம் இருக்குன்னா யோக் சாக் பக்கத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடியது தான் இந்த allantois. இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா இட் இஸ் எ ரெஸ்பிரேட்டரி இன் ஃபங்க்ஷன். தென் எக்ஸ்க்ரீட்டரி வேஸ்ட் ஆர் ஸ்டோர்ட் இன் allantois. ஸோ இட் இஸ் எக்ஸ்க்ரீட்டரி இன் ஃபங்க்ஷன். இது வந்து எக்ஸ்க்ரீட்டரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து எலிமினேட் பண்ணுறதுனால இதை எக்ஸ்க்ரீட்டரி இன் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். தென் ஃபிலோப்பியன் டியூப் நமக்கு தெரியும், இது ஃபியூட்டஸ். ஸோ டோட்டலாக நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா யோக் சாக் வந்து நமக்கு இந்த டயக்ராமில் கொடுக்கல. இது வந்து யோக் சாக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரேன். இங்கே நான் ஏரோ மார்க் போடுறேன். இந்த எல்லோ லைக் ஸ்ட்ரக்சர் தான் வந்து என்னது யோக் சாக். இது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா நியர் த allantois. இங்கே பாருங்கள், இந்த எல்லோ கலரில் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து யோக் சாக். இட் இஸ் ஃபார்ம்டு பை splitations ஆஃப் எண்டோடோம் ப்ளஸ் மீசோடோம்ஸ். Yolk sac is well developed in reptiles, birds and prototherian mammals. It produces digestive enzyme which dissolve the yolk. It absorbs dissolved yolk and supply to the developing embryo as a nutrients. இதோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னாக்கா யோக் சாக்கோடது எம்ப்ரியோவுக்கு நியூட்ரிஷனை சப்ளை பண்ணுறது தான். சரியா? இட் கீப்ஸ் த எம்ப்ரியோ இன் ப்ராப்பர் பொசிஷன். அதே மாதிரி அந்த எம்ப்ரியோ ப்ராப்பர் பொசிஷனில் இருக்குது அப்படின்னா இந்த யோக் சாக் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நவ் we will go to the notes. The extra embryonic membrane, namely the amnion, yolk sac, allantois and chorion, protect the embryos from desiccation, mechanical shock and helps in the absorption of nutrients and exchange of gases. இந்த 4 embryonic membrane ஓட main work என்ன அப்படின்னா it protect the embryo from desiccation. டெசிகேஷன் அப்படின்னாவே என்னது, அந்த எம்ப்ரியோ வந்து உலர்ந்து போகாமல் இந்த எம்ப்ரியோனிக் மெம்பரின் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணோம். தென் ப்ரொடெக்ட் ஃப்ரம் த மெக்கானிக்கல் ஷாக்கு. ஏதாவது வந்துட்டு அதிர்வு இருக்குது வெளிப்புறத்தில் அப்படின்னா அந்த அதிர்வில் இருந்து அந்த பேபியை ப்ரொடெக்ட் பண்ணோம். தென் இட் ஹெல்ப்ஸ் டு தி அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ். ஃபுட் மெட்டீரியலை குழந்தைக்கு அப்சர்வ் பண்ணி உள்ளே கொடுக்கும். தென் இட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரேன். டோட்டலாக இந்த எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரேன் பார்த்திங்கன்னா 4 டைப் இல்லையா, ஆம்னியான், யோக் சாக், allantois அண்டு கோரியான். இந்த எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரேன்ஸ் வால்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் 2 லேயர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 2 லேயர்ஸ் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தீஸ் லேயர்ஸ் ஆர் இந்த 4 எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரேனும் வந்து டெவலப்டு ஃப்ரம் ட்ரோபோபிளாஸ்ட். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ட்ரோபோபிளாஸ்ட் அப்படிங்கிறது இந்த பிளாஸ்டோசிஸ்டில் வந்து படிச்சிருக்கோம். பிளாஸ்டுலாவில் அவுட்டர் லேயர் இல்லையா, உள்ளுக்குள்ளே இருக்கிறத வந்து எம்ப்ரியோ பிளாஸ்ட்னு சொல்லுவோம். அதுலேருந்து எம்ப்ரியோ வந்து டெவலப் ஆகும். அவுட்டர் லேயர் வந்து ட்ரோபோபிளாஸ்ட். இந்த ட்ரோபோபிளாஸ்டில் இருந்து தான் இந்த 4 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரேன் வந்து டெவலப் ஆகுது. இந்த எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரேனில் 2 டைப்ஸ் ஆஃப் செல்லு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒன்று ஸ்பாக்னோஃப்ளோரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்லு, இன்னொன்று செமட்டோஃப்ளோரிக் அப்படின்னு ஒரு செல் டைப்பு. இந்த ஸ்பிளாங்க்லோஃப்ளோரிக் அப்படிங்கிற டிஷ்யூஸில் இருந்து தான் என்ன உற்பத்தி ஆகுனா யோக் சாக்கும் allantoisம் வரும். ஸோ யோக் சாக் அண்ட் allantois இந்த 2 உற்பத்தி ஆகக்கூடிய செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிளாக்னோஃப்ளோரிக். அதே மாதிரி ஆம்னியான், கோரியான் இந்த 2 வந்து செமட்டோஃப்ளோரிக் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்திங்கன்னா இன்னர் லேயர், அவுட்டர் லேயர். ஸ்பிளாங்க்னோஃப்ளோரிக் இன்னர் லேயர் வந்து பார்த்திங்கன்னா எண்டோடர்மால் செஞ்சுருக்கும். அவுட்டர் லேயர் வந்து மீசோடோம் லேயரால் செஞ்சுருக்கும். ஸோ இன்னர் அண்ட் அவுட்டர்னாவே என்னது, நீங்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக மெடுலா அண்டு கார்டெக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவுட்டர் கார்டெக்ஸ் லேயர் வந்து மீசோடோமு, தென் இன்னர் லேயர் மெடுலா வந்து எண்டோடோம். இட் இஸ் மேடப் ஆஃப் இந்த 2 வந்து யோக் சாக்லேயும் allantoisலையும் இது இந்த லேயர் மூலமாக மேடப் ஆஃப் ஆகிருக்கும்.
அதே மாதிரி ஆம்னியான் அண்ட் கோரியான் இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா இன்னர் வந்து மீசோடர்மு, அவுட்டர் வந்து எக்டோடர்மால் மேடப் ஆஃப் ஆகியிருக்கும். சரிங்களா? கிளியராக புரிஞ்சுக்கோக்கணும். The amnion is a double layered translucent membrane filled with the amniotic fluid. இந்த ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரேன் ஆம்னியான். இந்த ஆம்னியான் வந்து இட் இஸ் எ டபுள் லேயர் டிரான்சுலண்ட் மெம்பரேன். இந்த ஆம்னியான் வந்து பார்த்திங்கன்னா 2 அடுக்கால் செய்யப்பட்ட ஈஸியாக ஒளி வந்து ஊடுருவக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய ஒரு மெம்பரேன். இந்த ஆம்னியான்குள்ளே என்ன ப்ரெசண்ட் ஆகிருக்கும்னா ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா குழந்தைய ரொம்ப ப்ரொடக்டிவாக பார்த்துக்கும் ஃப்ரம் த இன்ஜுரி. இந்த ஆம்னியானோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா இட் ப்ரொவைட்ஸ் எ பியாண்ட்ஸ் என்வாயன்மெண்ட் டு ப்ரொடெக்ட் த டெவலப்பிங் எம்ப்ரியோ ஃப்ரம் இன்ஜுரி. இன்ஜுரியிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணோம். தென் ரெகுலேட்ஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த ஃபியூட்டஸ். ஃபியூட்டஸோட டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ணும், ரெகுலேட் பண்ணும். ஏன்னா எப்பயுமே அந்த பேபி வந்து இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடில் தான் வந்து பனிக்கூட திரவத்தில் தான் மிதந்துட்டு இருக்கும் இல்லையா. ஸோ ப்ரொவைட் எ மீடியம் இன் விச் த ஃபியூட்டஸ் கேன் மூவ். அதே மாதிரி இந்த திரவத்தில் இருக்கக்கூடியதுனால இந்த ஃப்ளூயிடில் இந்த பேபி இருக்கிறதுனால ஃபியூட்டஸ் வந்து என்னாகும், ஈஸியாக மூவ் ஆகும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த ஃபியூட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளூயிடில் நல்லா மிதந்துட்டு இருக்கும். தென் செகண்ட் ஒன் எம்ப்ரியோவை இன்ஜுரியிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். தேர்டு ஒன் டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணும். ஃபோர்த்து ஒன் ஃபியூட்டஸ் வந்து ஈஸியாக மூவ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் ஆம்னியானோட யூசஸ். தென் செகண்ட் எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரேன் Yolk Sac. The Yolk Sac forms a part of the gut and it is the source of earliest blood cells and blood vessels. இந்த Yolk Sac வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இனிஷியலி Yolk Sac is larger after 8 weeks size reduced. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த Yolk Sac வந்து ரொம்ப லார்ஜராக இருக்கும். ஒரு 8 வீக்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடும். அண்ட் இட் சேஞ்ச் ஆஸ் எ டியூப்லார் ஸ்ட்ரக்சர். இது சைஸ் வந்து ரெடியூஸ் ஆக என்னாகும் அப்படின்னா ஒரு டியூப்லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இட் இஸ் எ மைக்ரோலெசித்தல் ஆர் ஏலெசித்தல். ஹியூமனோட யோக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம், மைக்ரோலெசித்தல் இல்லைன்னா ஏலெசித்தல். ஏன்னா வளரக்கூடிய எம்ப்ரியோ வந்து முழுக்க ஃபுல்லாகவே இந்த Yolk Sacலேருந்து ஃபுட்டை எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா மதர்கிட்ட இருந்து தான் தனக்கு தேவையான ஃபுட்டை வந்து எடுத்துக்குது. அதனால் ஹியூமனில் இருக்கக்கூடிய இந்த Yolk Sac வந்து மைக்ரோலெசித்தல் இல்லைன்னா அதை ஏலெசித்தல்னு சொல்லுவோம். பிகாஸ் நரிஷ்மெண்ட் ஃப்ரம் பிளாசென்டா, மதரில் இருந்து பிளாசென்டா மூலமாக இந்த பேபி வந்து என்ன பண்ணிக்கும், தனக்கு தேவையான ஃபுட்டை வந்து எடுத்துக்கும். The Yolk Sac provide nutrients to the developing embryo until the placenta takes over. ஒரு பிளாசென்டா ஃபார்ம் ஆகிற வரைக்கும் தான் இந்த Yolk Sac என்ன பண்ணுன்னா அந்த வளரக்கூடிய எம்ப்ரியோவுக்கு பேபிக்கு வந்து என்ன பண்ணுன்னா உணவை வந்து கொடுத்துட்ருக்கோம். பிளாசென்டா நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் பிளாசென்டா மூலமாக அந்த பேபிக்கு தேவையான உணவுப் பொருட்கள் போய் சேரும். இன் ஹியூமன் Yolk Sac ஆக்ட் ஆஸ் த ப்ரிலிமினரி சர்க்குலேட்டரி சிஸ்டம். இந்த Yolk Sac வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு சர்க்குலேட்டரி சிஸ்டமாக வந்து இது ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெமட்டோபயாசிஸ். இந்த Yolk Sac வந்து பார்த்திங்கனாக்கா ஆர்பிசி செல்லை வந்து உற்பத்தி பண்ணும் 6th வீக்கில். இதை 6th வீக் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த லிவர் வந்துட்டு ஆர்பிசி செல்லை உற்பத்தி பண்ணுற வேலையை வந்து எடுத்துக்கும். லிவர் ஹேஸ் பிகம் த மெயின் எரித்ராய்டு ஆர்கன். ஸோ லிவரில் இருந்து அடுத்தது போன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் போன் மேரோவில் இருந்து பிளட்டு வந்து உற்பத்தி ஆகும் ஆர்பிசி செல். எரித்ரோபயாசிஸ் அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா அன்டில் 6th 8th வீக் வரைக்கும் ஆஃப் த கெஸ்டேஷன்ஸ் பீரியட். The first site of the blood formation is the Yolk Sac. ஃபஸ்ட்டு blood எங்கே ஃபார்ம் ஆகும்னா இந்த Yolk Sacல தான். Later the liver becomes the most important red blood cells forming organ. Then it is soon succeeded by the bone marrow. ஸோ ஃபஸ்ட்டு Yolk Sacலேருந்து blood உற்பத்தி ஆகி தென் அந்த ஃபங்க்ஷனை வந்து லிவர் எடுத்துக்கும். லிவரில் இருந்து blood வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்க ஃபங்க்ஷனை ஃபைனலாக போன் மேரோ வந்துட்டு டேக் ஓவர் பண்ணிக்கும். ஸோ அதனால தான் the Yolk Sac forms a part of the gut and source of the earliest blood cells and blood vessels.
The primitive erythropoiesis begins in the yolk sac at 2 to 3 weeks after conception. The next one is allantois. The allantois stores the nitrogenous waste, that means ammonia, urea, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கை எதில் நடக்கும் அப்படின்னா பேர்ட்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் எல்லாம். The allantois is an extension of the posterior wall of the yolk sac. But இந்த allantois வந்து poorly developed in human, does not functions well in human. The waste products are collected by placenta and removed by mothers. பட் இந்த allantois வந்து பேர்ட்ஸில் ரெப்டைல்ஸில் தான் வேஸ்ட்டு ப்ராடக்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. பட் நம்ம ஹியூமனில் வந்து பார்த்திங்கன்னா பிளாசென்டா வந்துட்டு வேஸ்ட் ப்ராடக்டை ரிமூவ் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு மதர் மூலமாக அந்த வேஸ்ட் ப்ராடக்டை வெளியில் எக்ஸ்பெல் பண்ணிடும். The allantois forms a small out packets of embryonic tissue at the caudal end of the yolk sac. So the allantois is an extension of the posterior wall of the yolk sac. So it is a caudal end of the yolk sac. It is the structural base of the umbilical cord that links the embryo to the placenta, and ultimately it becomes part of the urinary bladder. இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் பேஸ் அண்ட் அம்பிளிக்கல் கார்டு that links to the embryo to the placenta. எம்ப்ரியோவையும் பிளாசென்டாவையும் என்ன பண்ணணும்னா இணைக்கக்கூடியது. Then ultimately becomes a part of the urinary bladder. இதுதான் வந்து ஒரு சிறுநீர் பகுதியாக வந்து மாறும் கடைசியாக. இந்த allantois வந்து என்னவா சேஞ்ச் ஆகும்? Change as a urinary bladder. The chorion is then last chorion. The chorion is the outermost membrane which encloses the embryo and all other membranes and helps in the formation of the placenta. இந்த chorions தான் என்ன ஆகும் அப்படின்னா எம்ப்ரியோவில் இருந்து பிளட்டை வந்து எடுத்துகிட்டு போகும். அதே மாதிரி தாயில் இருக்கக்கூடிய பிளட் எல்லாமே வந்து இதுக்குள்ளே நிறைய ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இதுதான் வந்துட்டு ஒரு பிளாசென்டாவை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கிறது தான் இந்த கோரியான்ஸ். It is the outermost layer of embryo. Chorion பார்த்திங்கன்னா it is the outermost membrane. இது 1 மார்க்கில் கேட்கலாம். It helps in gaseous exchange and nutrients. இதோட மெயின் ஒர்க் என்னென்னா it helps in the gaseous exchange and nutrients. In human, after implantation, tropoplasm gives rise to finger-like projection is known as chorionic villi. This chorionic villi surrounds the uterine tissue and maternal blood. The chorionic villi and uterine tissue become interdigited with each other and joined form a structural and functional unit between the developing embryo and maternal body called placenta. So இதுதான் இந்த chorion only helps in the formation of the placenta. இது 1 மார்க்கில் கேட்கலாம். placenta வந்துட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, எந்த எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரேன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கோரியான். ஸோ இதோட மெயின் ஒர்க்கே பார்த்திங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் பிளாசென்டா தான். The tropoplasm cells in the blastocyst send out several finger-like projection called chorionic villi. It carries the fetal blood and surrounded by sinus that contain maternal blood. இதில் வந்து fetal bloodum present ஆயிருக்கும் as well as present in the maternal blood. The chorionic villi and the uterine tissue form a disc-shaped placenta. The chorionic villi and uterine tissue இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணோன்னா டிஸ்க் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிளாசென்டா வந்து ஃபார்ம் பண்ணுது. Placenta is a temporary endocrine organ formed during the pregnancy and is connected to the fetus to the uterine wall through the umbilical cord. சரியா, இந்த ப்ரெக்னன்சி முடிகிற வரைக்குமே இந்த ஃபியூட்டஸோட அம்பிளிக்கல் கார்டும் இந்த பிளாசென்டாவும் வந்து என்னாகும் அட்டாச்ட் ஆகிடு ஃபுல்லாகவே ப்ரெசண்ட் ஆகிருக்கும். It is the organ which
the nutrients, respiratory and excretory functions are fulfilled. So the placenta வந்து ரொம்ப important. It is a one of the organ, not a extra embryonic membrane. இது வந்து ஒரு organ. It is useful for the nutritive, respiratory and excretory functions. இது ஃபியூட்டஸ்க்கு என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நியூட்ரிட்டிவ் மெட்டீரியல் இது பண்ணும், ரெஸ்பிரேஷனில் இன்வால்வ் ஆகுது, தென் எக்ஸ்கிரிட்டரி ஃபங்க்ஷன்ஸில் வந்து இன்வால்வ் ஆகுது. த எம்ப்ரியோ heart develops during the 4th week of pregnancy and circulate blood through the umbilical cord and the placenta as well as through its own tissue. இந்த எம்ப்ரியோ வந்து ஹார்ட்டை வந்து டெவலப் பண்ணும் எப்போ அப்படின்னா டூரிங் த 4th வீக் ஆஃப் த ப்ரெக்னன்சி. ஹார்ட் டெவலப் பண்ணதுக்கப்புறம் பிளட்டு வந்துட்டு சர்க்குலேட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும் த்ரூ த அம்பிளிக்கல் கார்டு அண்டு பிளாசென்டா. ஸோ பிளாசென்டா மூலமாகவும் அம்பிளிக்கல் கார்டு மூலமாகவும் என்னாகும் அப்படின்னா பிளட்டு வந்து சர்க்குலேட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும் பேபிக்குள்ளே. அண்டு த்ரூ இட்ஸ் ஓன் டிஷ்யூ, அந்த ஓன் டிஷ்யூவில் பேபியோட ஓன் டிஷ்யூவில் இருந்து தான் இது எல்லாமே ஃபார்ம் ஆகும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் நம்ம எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரேனை கிளியராக நம்ம பார்த்தோம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக். Thanks for watching. Kindly like, share and subscribe our channel to get the upcoming videos. Have a fabulous day.